எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. இப்போ புக்க நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான காரணங்கள் பல காரணங்கள் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் இருக்கலாம். அதாவது புக்க படிக்கிறதுனால நம்ம அறிவு வளரும். நம்ம அறிவ வளர்த்துக்கிறதுனால நம்மளால அதிகமான பணம் சம்பாதிக்க முடியும். அப்படின்ற மாதிரியான காரணங்கள் இருக்கும். இல்ல வெவ்வேறு காரணங்கள் இருக்கும். ஆனா, இந்த 2 காரணத்துக்காகவும் நான் புக் படிக்கல. நான் புக் படிக்கும்போது எனக்கு ஒரு 2 முக்கியமான விஷயம் கிடைக்குது. ஒண்ணு நம்பிக்கை. இப்ப லைஃப் ஒரே மாரி மோனோட்டோனஸா போது. அதே ஒர்க்கு, அதே மாதிரியான வீட்ல இருக்கிற வேலைகள், அதுக்கப்புறமா வாழ்க்கையில ஒரு தொய்வு அடையிற நிலையிலயோ, இல்ல நமக்கு அந்த லைஃப் மேல ஒரு டயர்ட்னஸ், ஒரு அயர்ச்சி ஆகும்போது, இந்த புக்க எடுத்து நான் படிக்கும்போது, எனக்கு வாழ்க்கை மீது ஒரு நம்பிக்கைய குடுக்குது. அது என்ன மோட்டிவேட் பண்ணுது. வேற ஏதாவது புதுசா ஏதாவது பண்ணணும், வேற ஏதாவது எக்ஸ்ட்ராவா நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உந்துதல குடுக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் திங். 2வது என்னுடைய பல கொஸ்டின் அன்சால்வ்டு ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன குடுக்குது. அதாவது நம்ம மண்டைக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கொஸ்டின் ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு வேலை ரிலேட்டடா இருக்கலாம். இல்லன்னா உறவு சிக்கலா இருக்கலாம். இல்ல நண்பர்களோடு மனத்தாங்கலா இருக்கலாம். இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா நமக்கு கரெக்ட்டான ஆன்சர் தெரியாது. ஸோ இந்த மாரி சமயத்தில நான் புக் எடுத்து படிக்கும்போது, எனக்கு அதுக்கு சொல்யூஷன் கிடைக்குது. இன்னும் சொல்லப்போனா அந்த ஆத்தர் அவர் எழுதின சில வரிகள் என்னுடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரியே சில சமயம் இருக்கும். அதுதான் மேஜிக் ஆஃப் ரீடிங்கு. ஆனா நீங்க அதே புக்க நீங்க படிக்கும்போது, உங்களுக்கு வேற மாதிரியான சொல்யூஷனோ, இல்ல திருப்தியோ குடுக்கலாம். ஸோ இது புத்தகம் படிக்கிறது மூலியமா மட்டும் தான் கிடைக்கும். அதுவும் பிசிக்கலா நீங்க புக்க எடுத்து படிக்கும்போது கிடைக்கும். நீங்க ரொம்ப நாளா படிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஸ்டார்ட் பண்ண முடியல. ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைமா படிக்கணும் அப்படின்னா, நான் இந்த புக்க ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த புக்கோட பேர் 5 ஏஎம் கிளப் பை ராபின் ஷர்மா. இந்த புக்கு தமிழ்லயும் கிடைக்குது. அ படிக்கிறதுக்கு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னிலிருந்தே கூட நீங்க ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃபிக்ஷன் புக். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.